இந்தியாவில் எல்லா இடத்துலயும் மும்மொழி கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல பல மாநிலங்கள்ல இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது இருமொழி கொள்கை அப்படின்னா அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழியும் அதோட இங்கிலீஷும் இருக்கும். ஆனா பாண்டிச்சேரியில முழுக்க முழுக்க தமிழ் அப்புறம் பிரெஞ்சு இருக்கு. இந்த 2 மொழிகளுக்கு பிறகுதான் மற்ற மொழிகள் இங்க கற்பிக்கப்படுது. அதான் பிரதான மொழியா இருக்குது. பிரெஞ்சு ஏன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பாண்டிச்சேரி பிரெஞ்சினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா இருந்துச்சு. அதனால இங்க பிரெஞ்சுங்கிறது அலுவல் மொழியா இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சென்னைக்கு பக்கத்துல சுமார் ஒரு 170 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பரிச்சயமா எல்லாருக்கும் பரிச்சயமா இருக்கக்கூடிய அந்த பாண்டிச்சேரி தான் ஒட்டுமொத்த பாண்டிச்சேரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டிச்சேரிங்கிற யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகரம் தான் பாண்டிச்சேரிங்கிற இந்த புதுச்சேரி. ஆக்சுவலா பாண்டிச்சேரி 4 பகுதிகளை உள்ளடக்கி இருக்கு. அந்த 4 பகுதிகளும் தமிழ்நாட்டிலே இருக்குன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் பாண்டிச்சேரி. அதுல ஒண்ணுதான் இந்த புதுச்சேரி நகரம். எல்லாருக்கும் பரிச்சயமா நம்ம எல்லாம் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பாண்டிச்சேரி. 2வது தமிழகத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியான காரைக்கால் பகுதி. 3வது கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய மாஹே. 4வது ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட பகுதிங்கிற ஏனம் அப்படிங்கிற இடம். இந்த 4 பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் புதுச்சேரிங்கிற யூனியன் பிரதேசம். இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகரம் தான் நமக்கு சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி. இப்படி பிச்சி போட்ட ஜிலேபி மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியில பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த யூனியன் பிரதேசம் எப்படி உருவாச்சு? முதல்ல பாண்டிச்சேரியை உருவாக்குனது யாரு? அதுக்கு ஏன் பாண்டிச்சேரிங்கிற பேர்லாம் வந்துச்சு? பாண்டிச்சேரியோட வரலாறு என்னன்னு முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.